பொண்ணை வச்சுருக்கவங்கள ஒரு மாதிரியும் பையனை வச்சுருக்கவங்கள ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணுற இந்த சொசைட்டி மாறுற வரைக்கும் ரிதன்யா மாதிரி நிறையா கேசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு 2 பொண்ணுங்க, நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த 2 வருஷமாக ஒரு ஃபேமிலியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். பையன் வச்சுருந்தா நீ ஒன்றும் பெரிய எதுவும் கிடையாது, பொண்ணு வச்சுருக்கிறதுனால நான் ஒன்றும் எந்த விதத்துலேயும் வந்து சலைச்சவளும் கிடையாது. பொண்ணு இருக்கிறதுக்கு ஒன்றே என்னென்னா ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் ஒன்று தான் நடுவில் இருக்குது. மித்தபடி படிக்க வைக்கிறது எல்லா செலவுமே ஈக்குவலாக தான் பண்ணுறீங்க. எங்கே இந்த வந்து பிரிவினை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. பையன் வச்சுருந்தா கெத்தாக வந்து சுற்றுற அந்த மனப்பான்மை என்னைக்கு மாறுதோ அது அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுமே. பொண்ணை வச்சுருக்க நாங்கள் ஒன்று யார்ட்டையும் போய் வந்து எங்கள் பொண்ணுங்களை வளர்க்க முடியல, நீ வந்து வளர்த்து கொடுன்னு நம்ம யார்ட்டையும் போய் கேட்கறதும் கிடையாது. இந்த காலத்தில் நகை பொண்ணுங்களுக்கு போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிற அந்த மாதிரி ஃபேமிலியும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி டவுரி வாங்குகிற ஃபேமிலியும் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து கொடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி வந்து என்னைக்கு சிலதெல்லாம் மாறுதோ அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகுமே.